வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் நேர்களுக்கு முதற்கண் வணக்கம். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜேஎம்எஸ் சந்திரமொழி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? கடந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா குரு பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி குருவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. குருங்கிறவரு உயிர்களுக்கு ஆதாரம். ஒரு குழந்தை அப்படின்னா குரு. அப்போ உயிர் தோற்றம் நம்ம ஏன் புத்திரக்காரகன்னு சொல்றோம் அப்படின்னா உயிருக்கே ஆதாரம் குரு. அது மட்டுமல்ல, ஒழுக்கம், தர்மம், நீதி, சட்டம் இதுக்கெல்லாம் காரகன். உலகத்தில் உள்ள மொத்த பெருந்தொகையான பணத்துக்கும் காரகன். அப்படிப்பட்ட தனக்காரகன் குருவை பலம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியும் இருக்காது, அதே மாதிரி பண வசதியும் இருக்காது, உயிர் பற்றான ஒரு நல்ல ஆரோக்கியமும் இருக்காது. அப்போ மொத்தத்தில் இது எல்லாமே அடிப்படை அவசியம். ஒரு வாழ்க்கையில் வாழ்நாள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், பணநிலை நல்லா இருக்கணும், உயிர் பற்று நல்லா இருக்கணும், உறவுகள் நல்லா இருக்கணும். இது அத்தனையும் கொடுக்கக்கூடியவராக குரு இருக்கிறார். அவர் 12 ராசிகளை நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசி வீதம் கடந்து ஒரு தடவை தன்னுடைய சுற்ற முடிக்கிறார். அதுக்கு பேர் தான் மகாமகம்னு சொல்றாங்க. அதாவது அந்த இது நடத்துறாங்க இல்லையா, கும்ப மேளா, அது கும்ப ராசியிலிருந்து கணக்கெடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குரு ஒரு சுற்று முடிக்கும் போது அதை வைத்துத்தான், குருவனுடைய பலனை வைத்துத்தான் இந்த கும்ப மேளாக்கள் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் பண்றது 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான். இந்த குருவினுடைய அடிப்படையில தான் அந்த ஆலயத்தினுடைய ஸ்ட்ரென்த்து, ஒரு கோவிலினுடைய ஒரு எனர்ஜி, அது டிப்ரிஷியேட் ஆகிறத மறுபடியும் புதுப்பிக்கணுங்கிறது குருவுக்காகத்தான் பண்ணப்படுது. அப்படிப்பட்ட குருவை நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அவங்களுக்கு ஒழுக்கத்திலையும் நல்லா இருப்பாங்க, தர்மத்தையும் கடைப்பிடிப்பாங்க, சம்பாத்தியமும் நல்லா இருக்கும், ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், தெய்வ குணங்கள் பொருந்தி. இப்போ குரு பற்றி சொன்னீங்க. ஏன்னா குருவுங்கிற எல்லா ஜாதகத்துக்கும் நல்லவர் கிடையாது. எந்தெந்த ஜாதகத்துக்கு நல்லவர், எந்தெந்த ஜாதகம் கெட்டவருங்கிறது அந்த ஜாதக குறிப்பிலே இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் மீன லக்னம். ஸோ மீன லக்னத்துக்கு ஆல்ரெடி எல்லா சைடும் ஒரு அணை கட்டிட்டாங்க. ஸோ குருவாச்சும் கொஞ்சம் வெளிச்சம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி மீன லக்னத்தில் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதங்கள். பலன் சொல்லுங்க ஐயா. நிச்சயமா கடை லக்னம்னு பேரு. அதுல லக்னாதிபதியே குரு தான். இந்த லக்னத்துல சனி வேற வந்துட்டாரு. அதுக்கப்புறம் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல ராகு போறாரு. அதே மாதிரி 4ஆம் இடமான நமக்கு 12க்கும் 4க்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு, அந்த மாதிரி இடத்துக்கு குரு போறாரு. அப்ப 4-12 கிரகம் இருக்கிறது அவ்வளவு நல்லதல்ல ஜென்ரலா. சரி, இது எதுக்கு நல்லது எதுக்கு நல்லது இல்லைன்னு கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப பூரட்டாதி என்கின்ற ஒரு பாதம் மட்டும்தான் இங்க இருக்கு. அந்த 4ஆம் பாத புள்ளியில பிறந்தவங்களுக்கு இம்மீடியட்டா குரு பயிற்சி ஆக்டிவ் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு தான் எடுத்த உடனே அந்த 4ஆம் பாவ புள்ளிக்கு டச் ஆகுது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். மேனேஜ்மெண்ட்டு வேலை கிடைக்கிறதெல்லாம் நல்லா இருக்கும். அப்போ உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் 3ல் இருந்து 4க்கு போகிறாரு. அப்போ 3ல் இருந்து 4க்கு போகும்போது 3ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு நல்லபடியாக உறவுகள், கல்யாணமாகட்டும், குழந்தை பிறப்பாகட்டும், சொந்த பந்தங்களாகட்டும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் ஈகோவை காட்டும். இது அப்படியே எல்லாருக்கும் பொருந்தாது. யாருக்கெல்லாம் குரு திசா புத்தியாந்திரம் நடக்குதோ அவங்க மட்டும் அதை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக உத்திரட்டாதியில் பிறக்கிறவங்களுக்கு, புள்ளியில் பிறக்கிறவங்களுக்கு இப்போ 14ஆம் தேதி பயிற்சியான குரு மறுபடியும் ஜூன் 12ஆம் தேதி ராகு நட்சத்திரத்துக்கு போகிறார். அதே சமயத்தில் இங்கே இருக்கிற ராகுவும் 12ஆம் இடத்துல குரு நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போ இந்த விஷயம் 4ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல வேலை செய்யும்போது தொழிலில் வேலையில் நல்லா இருக்கும். ஆனால் தொழில் செய்கிறவங்களுக்கு விரயமாகும். ஏன் அப்படின்னா 4, 8, 12 இயங்கும்போது கஷ்டப்பட்டு தொழில் செய்கிறோன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஜாப் ஒர்க் பண்ணுறவங்கன்னா கூலிக்கு பண்ணுவாங்க. அவங்களுக்கு கூலி அப்பப்போ வரும், சரியாக போகும். ஒரு ஹோட்டல் தொழில் நடத்துகிறவங்க அன்னன்னைக்கு கேஷ் ரிசீவ் பண்ணிக்குவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, தொழில் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். ஆனால் சொந்தமாக ஸ்டாக் வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணி அதுக்கு செலவு பண்ணி பெரிய மேனுஃபேக்சரிங்கோ ட்ரேடிங்கோ பண்ணும்போது இந்த 12ஆம் இடம்ங்கிறது ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சிடும். தேவையில்லாத செலவுகள், கொடுத்த பணம் வரல,
இது அதாவது சோல்வ் பண்ண இதுக்கு வந்து பணம் வர வேண்டியது வரல, பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் இப்போ மூலதனம் பத்தலை, போட வேண்டியிருக்கு, கடன் வாங்க வேண்டியிருக்கு, இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். உத்திரட்டாதியில் சனி வேற இருக்கார், லக்னத்தில் சனி புள்ளி இருக்குது. இது வந்து உறவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுமோ ஒழிய தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணாது. அதனால் வேலை பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கவனமாக இருக்கக்கூடியது. வேல்யூமை குறைச்சிக்கணும். எவ்வளவு கேஷ் அண்ட் கேரியாக பண்ணுறாங்களோ அவ்வளவுக்கு சேஃப்டி. கடன் கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு விரயம் போய்கிட்டே இருக்கும், மூலதனம் வந்து போய்கிட்டே இருக்கும். மூலதன ஸ்தானமே 12ஆம் இடம் தான். அதனால இப்போ ரேவதியில் பிறக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா 3ல் இருக்கிற மாதிரியே தான் பலன். ஏன்னா இந்த குரு மாறினது அங்கே குருவோட நட்சத்திரம் போய் பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் ஆயிரும். ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே தான் இவங்களுக்கெல்லாம் 4ல் வருவாங்க. அப்போ 3ல் இருக்கிற குரு எப்பவும் போல உறவுகளுக்கு நல்லா இருக்கும், மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு நல்லா இருக்கும், சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கான்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கும் நல்லா இருக்கும். அதனால் இந்த 3 பிரிவில் இப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இதை எடுத்துக்கலாம். இப்போ ஒருவேளை எனக்கு குரு திசையும் நடக்கலை, ராகு திசையும் நடக்கலை, எனக்கு சனி திசை நடக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் கண்டுக்கவே வேண்டியதில்லை. 4ல் குரு வந்துருச்சு, 12ல் ராகு வந்துருச்சுன்னா கண்டுக்க வேணாம். ஆனால் புத்தி வரும் இல்லையா, அந்த புத்திகள் நடக்கும்போது கொஞ்சம் அடைஞ்சல் பண்ணும். அதனால் எல்லாமே திசா புத்தியில் தான் அடங்கியிருக்கு. பொதுவாக வந்து 4, 12ல் பெரிய கிரகங்கள் இருந்து திசா புத்தி நடக்கும்போது அது வந்து தொழிலுக்கு பெருசாக பாதிக்காது, உறவுக்கு பாதிக்கும். அதனால் உறவை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஒரு ஈகோவை காட்டக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும், ரொம்ப வந்து எதிர்பார்க்கக்கூடாது. வந்து கணவனானால் மனைவி, மனைவியானால் கணவன் வந்து விட்டு கொடுக்கலன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்ததுன்னா அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாது. அப்போ வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும், அதனால கோபம் வரும், அதனால பிரிவு வரும். 4ஆம் பாவம் சொன்னீங்க, இப்போ 4ஆம் இடத்துல தான் குரு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு இப்போ ஸ்கூல் மாத்துறது, இல்லை வந்து உயர்கல்விக்காக ஃபாரின் போகிறது, இல்லை தொழிலுக்காக ஃபாரின் போகிறது, இதெல்லாம் பாசிபிள் அந்த காலத்தில்? அருமையான கேள்வி. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், குழந்தைங்கிறது 5ஆம் இடம். அவங்க வந்து படிக்க போகிறது, வெளிநாடு போகிறதுங்கிறது 4ஆம் இடம். அதனால் அது வந்து சிறப்பாக நடக்கும், டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த 5ஆம் வீட்டில இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு படிப்பு ஸ்தானம்ங்கிறது வந்து மீன லக்னமாகவே வருது. அவங்களுக்கு வந்து 9ஆம் நம்ம லக்னம் தான் அவங்களுக்கு வந்து படிப்பு, உயர்கல்வி. அதே மாதிரி அடிப்படை கல்வின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடமான துலாத்துக்கும் இது 9ஆம் இடம். அதனால் வந்து குழந்தைகள் பிரியறது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா பரிகாரம்னு எடுத்துக்கலாம். குடும்பத்தில் இருந்தால் தான் குழந்தைகள் மூலமாக சில சிரமங்கள் உண்டுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா 4ல் இருக்கிற குரு 5க்கு அகெயின்ஸ்டாக வேலை பார்ப்பார். அப்போ பிரிஞ்சு போகிறது ஒரு பரிகாரம்னு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் இங்கேயே இருக்கிறவங்க ஹாஸ்டலில் கூட விட்டுடலாம். ஹாஸ்டலில் சேர்த்து படித்தாங்கன்னா கொஞ்சம் நல்ல டெவலப் ஆகும், கல்வி வந்து டெவலப் ஆகும், உறவுகள் மேம்பாடு இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும். இப்போ 6ஆம் பாவமாக ஹெல்த் இஷ்யூஸ் சொன்னீங்க, அங்கேயே தான் எதிரிகள் இருக்காங்க. எதிரிகள் இப்போ கடந்த காலத்தில் இருந்த எதிரிகள் இப்போ வந்து செட்டில் ஆவாங்களா, இல்லை கொஞ்சம் வீரியம் அதிகமாயிருமா? எதிரிகள் வந்து வலுப்பாங்க. ஏனென்றால் 4ஆம் இடம் என்பது 6ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம். அதே நேரத்தில் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் நமக்கு 6ஆம் பாவம் கொடுக்குது. யாருக்கெல்லாம் 12ஆம் பாவம் வேலை செய்தோ அவங்களுக்கு வந்து தோல்வி ஏற்படும். இப்போ 12ஆம் பாவத்துக்கு சாதகமாக தான் இங்கே குரு போகிறாரு. பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம் இதெல்லாம் 4, 8, 12 தான். அதனால் இவங்க கொஞ்சம் அடங்கி போகிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் வழக்குகளை எதிர்கொள்கிறதோ, அதிகமாக நம்ம ரிஸ்க் எடுத்து எதிரிகள் கூட போராடுறதோ, சண்டை பண்ணுறதோ கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா அது இழுக்க ஆரம்பிச்சிடும், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. இப்போ ஒருவேளை இவங்களுக்கு சூரிய திசை நடக்குதுன்னு வைங்க, சுக்கிர திசை நடக்குதுன்னு வைங்க, இவங்களுக்கு வேணால் ஜெயிப்பாங்க வழக்கில், எதிரிகள் சொல்ல. அப்போ குருவை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ குரு திசை நடக்கும்போது தான் இதை பார்க்கணும். வேறு திசை நடக்கும்போது இந்த குரு வந்து தோல்வி கொடுக்காது, வேறு திசைக்கு உண்டான பலனை கொடுக்கும். அதனால் யாருக்கெல்லாம் குரு திசா புத்தி நடக்கிறவங்களோ அவங்க வந்து பகை வளர்த்துக்கிறது நல்லதில்லை. இதே மாதிரி இந்த கணவன் மனைவிக்குள்ள இருந்தது ஒற்றுமை, அந்த கடந்த காலத்து சண்டை சச்சரவாக இருந்தது, பிரிஞ்சிருக்கும், கொஞ்சம் ஒதுங்கி இருக்கும், இந்த காலகட்டத்தில் அவங்க சேருவாங்களா? 7ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடுவாங்க. கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும். உங்கள் ஃபேமிலி அப்படி பேசுது, என் ஃபேமிலி இப்படி பேசுதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த ஈகோவை விட்டு கொடுக்காம பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் மனநிலையில் வந்து அதிருப்தியாக இருக்கும். பட் தொழில் நல்லாயிருக்கும்.
அப்போ 2 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா 2 பேருக்குமே தொழில் நல்லா இருக்கும். ஏன்னா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற குரு 10ஆம் வீட்டை பார்க்குது. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு இந்த குரு வந்து 4ஆம் வீட்டில் இருக்குது, 10ஆம் வீட்டை பார்க்குது. அப்போ இது வந்து தொழிலில் அந்தஸ்து கௌரவத்தை டெவலப் பண்ணுது. அதே நேரத்தில் அந்யோன்யம், பாசம், நேசம் அப்படிங்கிறதுல இந்த ஈகோவை மட்டும் விட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா வேலை செஞ்சிருப்பாங்க, அதிகமா ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஆனா சம்பளம் ஏறல, கடன் தான் ஒரு பக்கம் ஏறிடுச்சு. இந்த கடன்ல இந்த டைம்ல அடைக்க முடியுமா? இந்த பயிற்சியிலே இந்த கடன் தொடருமா? ஆமாம், அதுக்கெல்லாம் காரணம் வந்து 12ஆம் வீட்டில் இருந்த சனி. ஒருவேளை அவங்களுக்கெல்லாம் வந்து சனி திசா புத்திகள் நடக்கும்போது 12ல் இருக்கிற சனி இந்த பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அதே நேரத்தில் இப்போ குரு திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அந்த இம்ப்ரூவ் ஆகுறதுனால கடனை கட்டக்கூடிய அமைப்பு வரும். ஆனால் இந்த 1 வருஷம் சேமிக்கணும். இந்த 1 வருஷம் கஷ்டப்பட்டு சேமித்து டெவலப் பண்ண பிறகு அடுத்த குரு பயிற்சியில் 5ஆம் வீட்டுக்கு வரும்போது கடனை கட்டுவாங்க. அதில் வந்து நல்லது நடக்கும். ஒரு சிலர் வந்து இப்போ வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கினாங்கன்னா கிடைக்கும், அதில் கடன் கிடைச்சி வீடு கட்டிடுவாங்க. 5ஆம் வீட்டுக்கு குரு வரும்போது கடனை அடைப்பாங்க. உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளும் தீர்வுக்கு வரும். வழக்குகள் இருந்தாலும் கடன் இருந்தாலும் தீர்வுக்கு வரும். நிலம், வீடு, மனை, வாகனம், வண்டி, இதெல்லாம் இந்த யோகம்லாம் இந்த டைம்ல நடக்குமா? நிச்சயமா நடக்கும். குரு திசை புத்தி நடக்கிறவங்களுக்கோ ராகு திசை புத்தி நடக்கிறவங்களுக்கோ நல்லா இருக்கும். ஆனா ஒரே விஷயம் என்னன்னா 12ல் ராகு இருக்கிறதுனால அகலக்கால் வச்சிடக்கூடாது. அதாவது பெரிய பட்ஜெட் போட்டுறக்கூடாது. ராகுனாலே பிரம்மாண்டம், செலவத்தையும் பிரம்மாண்டத்தை பண்ணிடுவாரு. அந்த குருவோட அதை கண்ட்ரோல் பண்ணணும். அவங்க ஜாதகத்தில் கொடுப்பினையும் பார்த்துக்கணும். 4ஆம் இடம் வந்து 8ஆம் இடத்தோடையோ 12ஆம் இடத்தையோ தொடர்பு இருந்தால் வீடு கட்டியே தீருவாங்க. ஆனால் வீடுக்கு வாழ்நாள் முழுக்க சுமையை கொடுத்துரும். ஏன்னா அந்த வீட்டை விற்கவும் மாட்டாங்க, அது நல்ல வேல்யூ வரும். ஆனால் இவங்களுக்கு அது ஒரு பெரிய செலவு மிகுந்த ஒரு பட்ஜெட்டாக போய் அதை வாழ்நாள் முழுக்க அதுக்கு இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்பாங்க. அதனால் பட்ஜெட்டை குறைச்சி பண்ணாங்கன்னா இந்த குரு வந்து தசா நடக்கிறவங்களுக்கு நன்மை பண்ணும். இந்த மீன லக்னக்காரர்களுக்கு இந்த பயிற்சினால பொருளாதாரம் எப்படிங்க? 2ஆம் இடத்துக்கு பாசிட்டிவான இடத்துக்கு தான் போறாரு. குரு வந்து தனஸ்தானத்துக்கு பாசிட்டிவான இடத்துக்கு போறாரு. 10ஆம் இடத்தை பார்க்கறாரு. 6ஆம் இடத்துக்கு லாபமா நிற்கிறாரு. அப்ப இதெல்லாம் ஒரு நல்ல சைன் தான். யாருக்கெல்லாம் குரு திசா புத்தி அந்தரம் நடக்குதோ பொருளாதாரம் நல்லா டெவலப் ஆயிரும், பிரச்சனை இருக்காது. அந்த பொருளாதாரத்தில் பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து இவங்களுடைய தொழில் கர்மாவை பார்த்துக்கணும், தொழில் ஸ்தான கொடுப்பினையை பார்த்துக்கணும். இப்போ யாருக்கெல்லாம் இப்போ மீன லக்னத்தில் சென்ட்ர புள்ளியில் பிறக்கிறாங்கன்னு வைங்க, அதே மாதிரி உத்திரட்டாதி லக்ன புள்ளி அந்த மாதிரி இருக்கிறவங்க 10ஆம் வீடு புள்ளி யாராக வரும்னா சுக்கிரனா தான் வரும். காசு கொடுக்கறது, வேலை கொடுக்கறது, சர்வீஸ் கொடுக்கறது, சொந்த தொழில் பண்ணுறது எல்லாமே சுக்கிரனா தான் இருக்கும். அந்த சுக்கிரன் கெடாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது சுக்கிர திசை நடந்தாலும் சரி, குரு திசை நடந்தாலும் சரி, மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை உண்டு பண்ணிடும். மெயினாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு மற்றும் வியாபாரங்கள், அனைத்து விதமான வியாபாரங்கள். இப்போ குருன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாய பொருள்கள் கூட எடுத்துக்கலாம். அரிசி, மஞ்சள், கோதுமை, இது எல்லாமே எடுத்துக்கலாம். அப்போ இந்த குருவை பொறுத்த வரைக்கும் விளை பொருட்கள், ப்ரொடக்ஷன் சார்ந்த பொருட்கள் எல்லாமே நன்மையை தரும். அதே மாதிரி 10ஆம் வீடு குருவினுடைய வீடாக இருக்கிறதுனால அவங்க இடமாற்றம் பண்ணி இன்னொரு இடத்துல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு அடிஷ்னல் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கும். பட் எல்லாமே மீன லக்னத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, இவங்க வந்து உபயராசி. அப்போ வந்து பெரிய லெவலில் பட்ஜெட் போட்டுறாதீங்க, அல்லது ஒரே இடத்துல சாஸ்வதமாக இருப்போன்னு நினச்சிட்டு பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு அமெரிக்காவிலேயோ வெளிநாட்டிலேயோ வேலை பார்க்குறவங்க பெரிய பட்ஜெட்டில் வீடு கட்டிக்கிறாங்க, சம்பளம் இன்றைக்கி நல்லா வருது அப்படின்ட்டு. நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள், அதாவது இவங்களுக்கு அங்கேயே கூட ரெசிடென்சி கூட வாங்கியிருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து இவங்களுக்கு பாதகமாக போய் அது வேலையில் இழப்பு ஏற்பட்டு திரும்ப வேண்டி வரும் பொழுது இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிடும். பெரிய பட்ஜெட் போட்டோன்னா அதை கட்ட முடியும்னு நம்பிக்கையில் போட்டுட்டு அப்புறம் கட்ட முடியாமல் தடுமாறம் போயிடும். ஏன்னா இடமாற்றம் என்பது இந்த 4 லக்னங்களுக்குமே பொருந்தும். மீனத்துக்கும் பொருந்தும், மிதுனத்துக்கும் பொருந்தும், கன்னிக்கும் பொருந்தும், தனுசுக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த உபயராசிங்கிற கணக்கில் இவங்க வந்து கொஞ்சம் இடமாற்றத்தை அனுசரித்து ஒரே இடத்துல சாஸ்வதமாக இருப்போன்னு நினைச்செல்லாம் இவங்க எதுவும் பண்ணிருக்கோம். வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு கம்பெனி மாறுறது, இல்லை 10 வருஷமா இருக்கிறேன், இந்த ஒரு பயணம் இல்லை, இந்த இடத்துல ஒரு பதவி உயர்வு கிடைக்குமா, இந்த மாதிரி கேள்விகள் என்ன பதில் சொல்றீங்க? இவங்க நினைச்சு ட்ரை பண்ணாங்கன்னா நிச்சயமா கிடைக்கும். 3ஆம் இடமும் 9ஆம் இடமும் இவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும், அதாவது இடமாற்றத்துக்கு வாய்ப்பை கொடுக்கும்.
இப்போ வந்து 3ஆம் இடத்துக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது, இவங்க ட்ரை பண்ணுற போது சப்போர்ட்டாக இருக்குது. பட் வந்து அது நடக்கிறது வந்து குரு திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அது மைனஸாக இருக்குது. ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறதுக்கு விருச்சிகம், அதுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து குரு வந்து 8ல் இருக்காரு. அதனால் அந்த 9 வந்து இவங்க எல்லாம் ட்ரை பண்ணிடுவாங்க, அந்த ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற ஓனர் வந்து விட மாட்டார், அந்த மாற்றி போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டார், அல்லது அதில் தடை ஏற்படுத்துவாங்க. இப்படி சில சிக்கல்கள் வர்றதுனால கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்து ரெடி பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு உத்திரட்டாதி லக்னம் புள்ளி அமைஞ்சவங்க, ரேவதி லக்ன புள்ளி அமைஞ்சவங்க இப்போ தாராளமாக ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு மாற்றம் நல்லா இருக்கும். ராகுவும் பெனிஃபிட்டாக இருக்காரு, 2வது வேலைக்கு போகிறதுக்கு ராகு வந்து பெனிஃபிட்டாக இருக்காரு. அது இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து இதில் இருக்கீங்கன்னு வைங்க, பூரட்டாதி முதல் புள்ளியில் இருக்கிறவங்களுக்கு இம்மிடியட்டாக மாற்றத்துக்கு உண்டான முயற்சி பெருசாக பலன் அளிக்காது. இருக்கிற இடத்துலயே வேணால் கொஞ்சம் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். ரொம்ப அருமையாக டீகோட் பண்ணி சொல்லிட்டீங்க. அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம் ஐயா. நேரடியாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.